இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி காண்பிப்போம். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கரும்பு இனிக்குது சொல்லி கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி கேள்விப்படுறது வேற, கரும்பை கடிச்சு அதை ருசிச்சு அதை அனுபவிக்கிறது வேற. இன்னைக்கு அநேகர் இயேசு நல்லவர், இன்பமானவர், இனிமையானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறார்கள். மனதளவிலே அவர் நல்லவர் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை முழுவதும் கசப்பாகவே இருக்கிறது. அதே பாவம்தான், அதே பீடி, அதே பொடி, அதே குடி, அதே வறுமை, அதே பலவீனம், கசப்புல தான் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனதளவில் இயேசு நல்லவர் என்பதை அறிந்து வைத்திருந்தால் போதாது, இயேசுவை ருசிக்க வேண்டும். அருமையானவர்களே, ருசிப்பது என்றால் அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வது, அவருடைய கரங்களிலே வாழ்க்கையை கொடுப்பது. அவ்விதமாக இயேசுநாதருடைய கரங்களிலே வாழ்க்கையை கொடுக்கும் போது, அவரை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளும் போது அவரை ஒரு மனுஷனை ருசிக்க ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அங்கே கசப்பு நீங்குகிறது, பாவம் விலகி பரிசுத்தம் உண்டாகிறது, வியாதி நீங்கி ஆரோக்கியம் உண்டாகிறது, தரித்திரம் விலகி ஐஸ்வர்யம் உண்டாகிறது, தீமைகள் போய் நன்மைகள் வருகிறது, துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகிறது. இயேசு அருமையானவர்களே வாழ்க்கையை இனிமையாக அவர் மாற்றுகிறார். மனுஷனுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும்படிதான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாரு. பாருங்க, அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், வானாதி வானங்களும் கொள்ளாத தேவன், மனிதனாக தன்னைத்தானே ஒடுக்கி குறுக்கி இந்த பூலோகத்திலே வந்திருப்பாரானால் அதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. நோக்கம் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டாரு. என்ன அந்த நோக்கம்? கசந்து போய் கிடக்கிற பாவத்து நிமித்தம் கசந்து போய் கிடக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை இனிமையாக மாற்றும்படி, சாவை நீக்கி ஜீவனை கொடுக்கும்படி இயேசு அருமையானவர்களே இந்த உலகத்திலே வந்தார். அதற்காகவே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அதற்காகவே ரத்தம் சிந்தினார், அதற்காகவே பாதாளத்துக்கு போய் அதற்காகவே எல்லா வேதனையும் அனுபவித்திருக்கிறார். அந்த இயேசு இன்றைக்கு இனிமையான வாழ்க்கையை கொடுக்கிறவராயிருக்கிறார், எல்லாருக்கும் கொடுக்கிறவராயிருக்கிறார். என்னைக்கு இந்த நற்செய்தியை நான் கேள்விப்பட்டனோ அன்னைக்கே நான் ஒரு தீர்மானம் பண்ணேன், இந்த இயேசுவை இனிமே வாழ்க்கையின் வெளியே நிறுத்தக்கூடாது, இந்த இயேசு இல்லாம இனிமே வாழக்கூடாது என்று தீர்மானித்து இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தேன். அருமையானவர்களே, இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வந்தார், வாழ்க்கை அற்புதமயமாக மாறிவிட்டது. நான் சொல்லுகிறேன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அற்புதமயமான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. என்னுடைய வாழ்க்கையை நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இவ்வளவு உயர்வா, இவ்வளவு ஆசீர்வாதமா, இவ்வளவு நன்மைகளா, என் ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் என்னை பிரமிக்க வைத்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னை போலவே இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை ருசிக்க புதிதாக வந்திருக்கிறவர்கள் தீர்மானிப்பீர்களானால் அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையும் அற்புதமயமாக மாறும். பாரபட்சமே கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமயமாக மாற்றுவார். உங்களுக்கே ஆச்சரியம் உண்டாக்கத்தக்க விதத்திலே உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுத்து அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்கள் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற சத்தியத்தை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
கிறிஸ்துவுக்குள் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறது மட்டுமல்ல, தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம் அல்லது தேவனுடைய வாரிசுகளாக இருக்கிறோம். கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் தேவனுக்கு வாரிசுகளாக இருக்கிறோம். தேவனுக்கு வாரிசுகளாக இருக்கிறோம் என்றால் முதலாவது நம்ம அப்பாவுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும், வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க வேண்டும். கவனிங்க, அதற்காகவே இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் பாருங்க, நல்ல நெறிமுறைகளை போதிக்கிற ஒரு புஸ்தகம் மாத்திரமல்ல, இந்த புஸ்தகம் நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு நல்லவர், அவருக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, அவர் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார், இன்றைக்கு நம்மை குறித்து அவருடைய திட்டங்கள் என்ன என்கிற அருமையானவர்களே காரியங்களை போதிக்கிற புஸ்தகம். கவனிங்க, இது ஒரு விதத்தில் சொல்ல போனா ஒரு உயில் மாதிரி. எல்லாரும் சொல்லுவோம் உயில். உயில்னா பாருங்க, ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்து விவரத்தை எழுதி வச்சுட்டு போறான், அதைத்தான் உயில் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, நம்முடைய தகப்பனாகிய தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிற சொத்து விவரம் தான் இந்த புஸ்தகம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதை ஒரு பக்தி புஸ்தகம் நினைச்சு ஏனோ தானோ இதை வாசிக்க கூடாது. இதை பாருங்க, உயில் என்று நினைத்து அருமையால் கருத்தாய் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு என்னவெல்லாம் சொந்தமோ அதை கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். இதை கருத்தாய் வாசித்து இதை அறிந்து கொண்டு இதை விசுவாசிப்பீர்களானால் தேவனுடையதெல்லாம் உங்களுக்கு சொந்தமாக மாறும். இது ஒரு தேவன் நமக்கு எழுதி கொடுத்த ஒரு உயில். பாருங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்ய தேசத்துல கம்யூனிசம் கடுமையா இருந்த நாட்கள். அதிலே என்ன சட்டம் போட்டிருந்தாங்கன்னா, இந்த ஜபக்கூட்டத்துக்கு போகக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஜபக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சட்டம் போட்டிருந்தாங்க. ஜபக்கூட்டம் நடத்தினா தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க, ஜபக்கூட்டத்துக்கு போனா அந்த ஆட்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட சட்டங்கள் இருந்தது கம்யூனிசம் கடுமையா இருந்த நாட்களிலே. ஆனா பாருங்க, ரட்சிக்கப்பட்ட மக்கள் அவங்க கூடாம இருக்க மாட்டாங்க. அவங்க எந்த சட்டத்தையும் மீறி கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் இருப்பார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரட்சிக்கப்பட்டவங்களை பிடிச்சு வைக்கவே முடியாது. அவங்க தேவனை தேடி ஓடுவாங்க, ஜெபக்கூட்டத்துக்கு போவாங்க, வார்த்தைகளை கேட்பதற்கு போவாங்க, சபைகளுக்கு போவாங்க. அவங்களை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. அவங்களுக்கு வேற எதுவும் ரொம்ப முக்கியம் கிடையாது, தேவன் தான் முக்கியம். அதான் பாருங்க ரட்சிக்கப்பட்டவர்களுடைய லட்சணம். ஆகவே ரஷ்ய தேசத்தில் நிறைய ரட்சிக்கப்பட்ட ஆட்கள் இருந்தாங்க. அதுல ஒரு ஆளு ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போனாராம். ஜெபக்கூட்டம்லாம் பாருங்க இந்த அண்டர் கிரவுண்ட்ல நடத்தினாங்களாம், யாருக்கும் தெரியாம தளங்களிலே அப்படி நடத்தினாங்களாம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தர் போனாராம். பாருங்க, போயிட்டு இருக்கும்போது போலீஸ்காரர் வந்துட்டாராம். போலீஸ்காரர் என்னப்பா எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டாராம். கேட்ட உடனே அந்த ஆள் சொன்னானா, அந்த விசுவாசி பொய் சொல்றதுக்கு மனசு இல்லை அவருக்கு. ஜெபக்கூட்டத்துக்கு போறேன்னு சொல்ல முடியாது, சொன்னா ஜெயில தூக்கி போட்டுருவான். அவ இப்படி சொன்னாராம், எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எங்க அப்பா பெரிய பணக்காரரு, எங்க அப்பா மறிச்சு போயிட்டாரு, ஆனா எங்க அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நிறைய சொத்தை எழுதி உயிலா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு நாங்க எங்க அண்ணன் தம்பி எல்லாம் ஒரு இடத்துல கூடுகிறோம், அங்க உயில வாசிக்க போறாங்க, உயில வாசிக்க போறாங்க, அதை கேட்கறதுக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம் அந்த விசுவாசி. சொன்ன உடனே போலீஸ்காரர் சொன்னாராம், சந்தோஷமா போயிட்டு வாப்பான்னாராம். கவனிங்க, ஜெபக்கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னா ஜெயில தூக்கி போட்டுருவான். ஆனா உயில வாசிக்கிறாங்க, அந்த உயில கேட்கறதுக்கு போறேன், எனக்கு என்னவெல்லாம் சொந்தம்ன்றத கேட்கறதுக்கு போறேன்னு சொல்லி அந்த விசுவாசி சொன்ன உடனே போயிட்டு வாப்பான்னு சொன்னாராம். நான் சொல்லுறேன், இந்த காலை வேளையில இந்த உயில வாசிக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன், கேட்கறதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க. அருமையானவர்களே, நம்ம அப்பா பெரிய பணக்காரர், அவருக்கு என்னவெல்லாம் சொந்தம் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வானங்கள் அவருக்கு சொந்தம், பூமி அவருக்கு சொந்தம், பூமியினுடைய நிறைவு அவருக்கு சொந்தம், மலைகளில் மேய்கிற ஆடு மாடுகள் எல்லாம் அவருக்கு சொந்தம், பறவைகள் அவருக்கு சொந்தம், மீன்கள் அவருக்கு சொந்தம். அது மட்டுமல்ல, பொன் அவருடையது, வெள்ளி அவருடையது. அருமையானவர்களே, அவருடைய எல்லாம் நம்முடையது. எல்லாரும் சொல்லுவோம், என் தகப்பன் எல்லாரை பார்க்கிறோம் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், நான் அவருடைய பிள்ளை, அவருடையதெல்லாம் என்னுடையது. மறுபடியும் சொல்லுவோம், என் தகப்பன்
எல்லாரை பார்க்கிலும் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர் நான், அவருடைய பிள்ளை, அவருடையதெல்லாம் என்னுடையது. எல்லாரும் கரங்களை தட்டி கத்திரி சோதரிப்போம். ஆகவே அருமையானவர்களே, நம்முடைய தேவன் பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் பொன்னையும் வெள்ளியையும் ஐஸ்வர்யத்தையும் நமக்கு கொடுக்கிறார் என்று வேதம் போதிக்கிறது. கர்த்தர் நம்ம இருந்து பிடுங்குறவர் இல்ல, அவர் நமக்கு கொடுக்கிறார். பொன்னையும் வெள்ளியையும் அருமையானவர்களே அவர் நமக்கு அணிந்து விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் பொன்னை விளைய வைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆதாம் வந்து கேட்டானா, ஆண்டவரே எனக்கு பொண்ணு வேணும், என்ன செய்வீர் எனக்கு தெரியாது, ஆனா ஏதேன் தோட்டத்தில் பொண்ணு இருக்கணும், பொண்ணு நீர் எனக்காக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டானா, உபவாசம் இருந்தானா, கெஞ்சினானா, மன்றாடினானா, ஒண்ணுமே செய்யல. அருமையானவர்களே, ஆதாம் வந்து கர்த்தர்ட்ட பொண்ணு கேட்கவே இல்லை. ஆனா ஆதாமுக்கு பொண்ணு தேவை என்று கர்த்தர் அறிந்து ஏதேன் தோட்டத்தில் பொன்னை கர்த்தர் என்ன செய்தார், விளைய செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆபிரகாமை குறித்து நம்ம வாசித்தோம். ஆபிரகாம் வந்து தேவனை அறியாத ஒரு பின்னணியில எங்கேயோ வாழ்ந்துட்டு இருக்கிறான், இருட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஒரு அஞ்ஞானியாய் அஞ்ஞான தெய்வங்களை வணங்கி கொண்டு எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு இருக்கிறான். அருமையானவரே, தேவன் அவனை தேடி போறாரு. பாருங்க, தேவனுடைய அன்பை நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்குது. கர்த்தர் அவனை தேடி போறாரு. தேடி போய் அவனை அழைத்து அவங்க கூட உடன்படிக்கை பண்ணி, அருமையானவர்களே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவனுக்கு வெள்ளியையும் பொன்னையும் கொடுத்து அவனை சீமானாக மாற்றினார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, கர்த்தர் ஆபிரகாமை சீமானாக மாற்றினார், வெள்ளியும் பொன்னையும் அவனுக்கு கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தேவன், அந்த ஆபிரகாமின் தேவன், அவர் இன்றைக்கும் மாறாதவர். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கும் ஆபிரகாமுக்கு கொடுத்தது போலவே நமக்கும் அருமையானவர்களே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும்படி தேவன் சித்தமா இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், என் தேவன் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார். தான் அவருடைய சித்தம். பாருங்க, ரெபேக்காளை குறித்து நான் சொன்னேன். ரெபேக்காள் வந்து ஈசாக்குக்கு நியமிக்கப்பட்டாள். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமா இருக்கிறான். ரெபேக்காள் வந்து இயேசுவை விசுவாசிக்கிற சபை மக்களுக்கு அடையாளமா இருக்கிறாள். ஈசாக்க மணந்து கொள்கிறேன் என்று அவள் சம்மதித்த மாத்திரத்தில் அந்த எலேசார்ங்கிற ஆபிரகாமுடைய வேலைக்காரன் பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் அள்ளி அவளுக்கு கொடுத்தான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கவனிங்க, இன்றைக்கும் இயேசுவை நேசிக்கிறது நிமித்தமாக, இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக அருமையானவர்களே பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் அந்த வேலைக்காரனுக்கு அடையாளமா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் அள்ளி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் விசுவாசிக்கணும். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியாது. சில ஆட்கள் ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்கள் ஆயிருவாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம், ஆண்டவர் எனக்கு எதுவுமே தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி போயிருவாங்க. அப்படி ஒரு மனநிலை ஒரு விசுவாசிக்குள்ளே வருமானால் தேவன் அந்த விசுவாசிக்கு பொன்னுடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க விரும்பினாலும் கொடுக்க முடியாது. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு ரிசப்ஷன் இருக்கணும், பாருங்க, ஒரு வரவேற்பு இருக்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும், ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுப்பீரானால் நான் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கிக் கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற மக்களுக்கு அருமையான கர்த்தர் அள்ளி கொடுக்கிறார். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், யாரும் எனக்கு எதுவும் தர வேண்டியதில்லை என்று சொல்லுகிற ஆட்களுக்கு கர்த்தர் ஒன்னையும் கொடுக்க முடியாது. பாருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி சர்ச்சுக்கு வருவான். சர்ச்சுக்கு வந்து பாருங்க நல்ல வேலைகளை செய்வான். பாருங்க, ரொம்ப பிரயோஜனமான சில வேலைகளை செய்வான். ரொம்ப தூரத்துல இருந்து வருவான். ஒவ்வொரு முறையும் பஸ்ல ஏறி வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே யோசித்தேன், ஐயோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து இந்த வேலையெல்லாம் செய்யறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அவனை கூப்பிட்டேன். பாருங்க, அவனை கூப்பிட்டு அவன்கிட்ட சொன்னேன், தம்பி நீ ரொம்ப தூரத்துல இருந்து வர்ற, நீ டெய்லி பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வர்ற, ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் கிடைக்குமான்னு பாரு, நான் உனக்கு அதை வாங்கி கொடுக்குறேன், செலவு இல்லாம உங்க வீட்டுல இருந்து சைக்கிள்ல வந்துட்டு போறதுக்கு அது உதவியா இருக்கும்பா அப்படின்னு சொன்னேன். பாருங்க, சொல்லிட்டு நான் போயிட்டேன். மறுநாள் வந்தான் என்கிட்ட. வந்த உடனே என்கிட்ட சொன்னா, பாஸ்டர் எனக்கு யாரும் எதுவும் தர வேண்டாம் அப்படின்னா. அடப்பாவி, என்கிட்ட சொல்ற எனக்கு யாரும் எதுவும் தர வேண்டாம், கர்த்தர் கொடுத்தா கூட வாங்க மாட்டான் போல.
சூப்பர் பரிசுத்தவான். அருமையானவர்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்று சொன்னாரு. ஒரு ஆளு எனக்கு யாரும் எதுவும் தர வேண்டாம் என்கிற ஒரு மனநிலையில் இருக்கிற வரைக்கும் கர்த்தரே நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, எதையும் கொடுக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், என் தேவன் எனக்கு ஒன்றை கொடுப்பாரானால் நான் ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ள போறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் யாத்தையும் போய் கையேந்து நிக்க போறதில்ல. ஆனால் என் தேவன் கொடுக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் எனக்கு கொடுக்கும் போது ஸ்தோத்திரத்தோட நான் என்ன செய்ய போறேன், வாங்கி கொள்ள போகிறேன். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டும் என்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். 4வது வசனம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. கவனிங்க, இங்க கர்த்தர் சொல்லுகிறார், தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, தேவன் கொடுக்கிறதெல்லாம் நல்லதா இருக்கிறது. தேவன் ஒரு நாளும் ஒருத்தருக்கும் தீமையை கொடுக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, எல்லாவற்றையும் நல்லதாக படைத்திருக்கிறார். எல்லா நன்மைகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. இன்றைக்கு விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஒரு தீமையை கூட கர்த்தர் கொடுக்கிறது இல்லை. ஆனா சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்தவத்துல விவாகம் பண்ணக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாது, அதை உடுத்தக்கூடாது, இதை உடுத்தக்கூடாது என்று அருமையானவர்கள் சில ஆட்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆட்களை பற்றி இங்கே சொல்லுகிறார், அவர்கள் பொய்யர். கவனிங்க, பொய்ய நம்பினா ஏமாற்றம் தான் மிச்சம். பொய்ய நம்பினா இருக்கிறதையும் இழந்து போயிடுவோம். பாருங்க, ஆதாமும் ஏவாளும் பிசாசனுடைய பொய்யை நம்பினார்கள், இருக்கிறதை இழந்து போனாங்க. நேற்று கூட ஒரு சகோதரன் சொல்லிட்டு இருந்தாரு, எங்க சொந்தக்காரம்மா அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஆனா ஒன்னும் வேண்டான்னு சொல்லுகிற கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. கடைசியில் ஒண்ணு வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இருந்த அந்த நிலைமையை பார்க்கலாம், ரட்சிக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி வருத்தத்தோட அந்த சகோதரன் சொன்னாரு. கவனிங்க அருமையானவர்களே, விவாகம் பண்ணணும். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு, புத்தியுள்ள மனைவி கர்த்தர் அருளும் ஈவு. கர்த்தர் மனைவியை ஈவா கொடுக்கிறாரு, கர்த்தர் கணவனை ஈவா கொடுக்கிறாரு. ஆகவே கர்த்தர் கொடுக்கிறத எதுக்கு வேணான்னு சொல்லுவானே. ஆண்டவரே நீர் கொடுத்தா ஸ்தோத்திரம், ஏற்றுக்கொள்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, யோசேப்புக்கு பார்வோன் இருக்கிறானே, அவன் பொன் மோதிரத்தை மாட்டி தங்க செயினை கழுத்துல போட்டு விட்டான். யோசேப்பு அதை ஏற்றுக்கொண்டான். கவனிங்க, யோசேப்புக்கு நல்லா தெரியும், பார்வோன் சாதாரணமா எல்லாருக்கும் மாட்டி விட மாட்டான். பார்வோன் மாட்டி விடுறான்னா என் தேவன் மாட்டி விட சொல்லி இருக்கிறாரு, அதனால பார்வோன் என்ன செய்யறான், மாட்டி விடுறான். ஆகவே என் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது சொல்லி பாருங்க, அவன் நன்றியோடு அதை ஏற்றுக்கொண்டான். கவனிங்க, நான்லாம் பெந்தெகோஸ்தேக்காரன், என் கழுத்துல போட்டுறாதீங்க, என் கையில போட்டுறாதீங்க, நாங்கெல்லாம் நகை போட மாட்டோம். யோசேப்பு இப்படி சொல்லல, போடுறியா போடுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எதை காண்பிக்கிறது அருமையானவர்களே? தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார், தம்முடைய பொன்னையும் வெள்ளியையும் நமக்கு எடுத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து அருமையானவர்களே இந்த நன்மைகளை நாம் வாங்க வேண்டும் என்று கர்த்தரை எதிர்பார்க்கிறார். கவனிங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறாரு, திரும்ப திரும்ப சொல்லுகிறார், ஞாபகப்படுத்துகிறாரு. அதாவது எகிப்தை விட்டு போகும்போது பொன்னையும் வெள்ளியையும் கேட்டு வாங்கிட்டு போறதுக்கு மறந்துடாத. அவசர அவசரமா எகிப்தை விட்டு ஓடிடலான்னு நினைச்சிடாத, பொன்னையும் வெள்ளியும் கேட்டு வாங்கிட்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் அந்த வேத பகுதியை வாசிக்கலாம். யாத்திராமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21, 22 வாசிக்கிறேன். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரியும் தன் தன் அயலகத்தாள் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிறவளிடத்திலும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவான். அவைகளை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் குமாரருக்கும் உங்கள் குமாரத்திகளுக்கும் தரிப்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். கவனிங்க, அந்த வெள்ளியும் பொன்னையும் அவங்ககிட்ட இருந்து வாங்கி உங்கள் குமாரருக்கு தரிப்பிப்பீர்கள் என்று கர்த்தருங்க சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். சத்தியத்தை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, வசனத்தை பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் அருமையா தொங்கிட்டு கிடக்குறாங்க. கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, இந்த பொன்னும் வெள்ளியும் என்னுடையது, நான் எனக்கு மகிமையாய் வாழ்கிறவர்களுக்காக இதை நான் உண்டாக்கி வச்சிருக்கிறேன். இது தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவர்கள் இதை அனுபவிக்க கூடாது. தேவன் உண்டாக்கின ஐஸ்வர்யத்தை நல்லா கவனிங்க.
தேவன் உண்டாக்கின ஐஸ்வர்யத்தை தேவனுக்கு விரோதமாய் வாழ்கிறவர்கள், துன்மார்க்கத்திலே வாழ்கிறவர்கள் அனுபவிக்க கூடாது என்பது தேவனுடைய மாறாத சித்தம். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, அது அவங்க கழுத்துல கிடக்க கூடாது, அது உன் கழுத்துல கிடக்கணும். அது அவங்க காதுல கிடக்க கூடாது, அது உன் காதுல கிடக்கணும். அந்த செல்வம் அவங்க கையில இருக்க கூடாது, அது உன் கையில இருக்கணும். ஆகவே போகும்போது அவசர அவசரமா ஓடிராம நின்னு கேட்டு அதை என்ன செய்ய வாங்கு. என்னைக்கும் பாருங்க, தேவனுடைய மக்கள் பாருங்க, டிமாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். பிசாசினிடத்தில் டிமாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஜெபத்துல பாருங்க, நம்முடைய அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். கென்னதேகின்ற பிரசங்கியார் அவருடைய பிரசங்கங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் இந்த சத்தியங்களாம் கற்றுக்கொண்ட பிறகு, அருமையானவர்களே, அவர் தன்னுடைய ஊழியத்தின் தேவைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட தேவைக்கும் அவர் யார்த்தையும் கேட்டது இல்லையா, கர்த்தரையும் கேட்டது இல்லையா பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஊழியத்தில் பெரிய தேவைகள் எழும்பும் போது அவர் சொல்லுவாராம், எனக்கு வர வேண்டிய பணத்தை இயேசுவின் நாமத்தில் நான் ரிலீஸ் பண்ணி விடுகிறேன். என்னுடைய குடும்பத்துக்கு வர வேண்டிய பணம், என்னுடைய ஊழியத்துக்கு வர வேண்டிய பணத்தை இயேசுவின் நாமத்தில் நான் கட்டவிழ்த்து விடுகிறேன் என்று அவர் அடிக்கடி சொல்லுவாராம் பாருங்க. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவைகள் ஒரு முறை கூட சந்திக்கப்படாமல் இருந்ததே கிடையாது. சில நேரங்கள்ல அந்த பணம் கட்ட வேண்டிய அந்த பில் எல்லாம் டேபிள்ல மலை மாறி இருக்குமா பாருங்க. ஆனா இப்படி ஜெபிச்சு கர்த்தரிடத்திலிருந்து நான் வாங்கி இருக்கிறேன், எதுவுமே பாக்கி வைக்கல, எல்லா பில்லையும் நான் கட்டி இருக்கிறேன்னு சொல்றாரு. கவனிங்கள், தேவனுடைய மக்கள் பாருங்க, நமக்கு வர வேண்டிய ஐஸ்வர்யத்தை, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை கிளைம் பண்ணணும். கேட்டு வாங்குவான். எல்லாரும் சொல்லுங்க, கேட்டு வாங்குவான். கேட்காம இருந்தா கிடைக்காது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தருடைய மக்கள் பாருங்க, தேவனுடைய ஐஸ்வர்யத்தை டிமாண்ட் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கிறது. இந்த ஆட்கள் பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள், இவங்க விடுதலை மட்டும் போதும் அப்படி இருந்த ஆட்கள் பாருங்க. ஏன்னா அடிமைத்தனம் கொடுமையா இருக்குது, அடி வாங்க முடியல, கஷ்டம், கண்ணீர், சரியான சாப்பாடு இல்ல, விடுதலை கிடைச்சா போதும் சொல்லி அருமையானவர்களை விடுதலை பெற்றுக்கொண்டு ஓடுறதுக்கு தான் இவங்க தீவிரமா இருந்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாவம் மன்னிக்கப்பட்டு போச்சு, ரட்சிக்கப்பட்டேன், சமாதானம் கிடைச்சிச்சு, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், அடியனுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்றாரு, வெறும் பாவம் மன்னிப்பு போதாது. இந்த காலை வேளையிலே உங்ககிட்ட அப்படிதான் சொல்றாரு, வெறும் பாவம் மன்னிப்பு போதாது. இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு, உனக்கு பொன்னும் வெள்ளியும் வேணும், உனக்கு ஐஸ்வர்யம் வேணும். ஆகவே போகும்போது கேட்டு வாங்காம போயிடாத. கவனிங்க, இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள்கிட்ட கர்த்தர் தான் சொல்றாரு, வெறும் பாவ மன்னிப்பு போதாது, வெறும் பாவ மன்னிப்பை வைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ முடியாது. கவனிங்க, இது ஒரு பண உலகம். பணம் இல்லைன்னா ஒன்றையும் இந்த உலகத்தில் செய்ய முடியாது. தத்துவம் வேணா பேசலாம், சில ஆட்கள் ரொம்ப தத்துவம் பேசுவாங்க, தத்துவம் வேணா பேசலாம், ஆனால் அருமையானவர்களே காரியங்களை சாதிக்க முடியாது. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை சாதிக்க முடியாது. இவ்வளவு பெரிய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம், நான் சொல்லுறேன், கோடிக்கணக்காய் கொட்டி தான் இது கட்டப்பட்டிருக்கிறது. கவனிங்க அருமையானவர்களே, ஆகவே பணம் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. கர்த்தருக்கு நல்லா தெரியும். அவை கர்த்தர் சொல்றாரு, பணம் உனக்கு வேணும், போகும்போது என்ன செய்ய, கேட்டு வாங்கு. விசுவாசிகள்கிட்ட கர்த்தர் அதான் சொல்றாரு, வெறும் பாவ மன்னிப்பு போதுன்னு சொல்லிட்டு விடாத, கேட்டு வாங்கு. வாசிங்க சங்கீதம் 105:37. அப்பொழுது அவர்களை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். போதும். கவனிங்க அருமையானவர்களே, என்ன அருமையா சொல்லப்பட்டது பாருங்க. வெள்ளியோடும் பொன்னோடும் இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு போனார்கள் போடலங்க. என்ன போட்டிருக்குது உங்க பைபிள்ல? அவர்களை அவர் வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். அதாவது இஸ்ரவேல் மக்கள் அவங்க கையில வைத்திருந்த அந்த பொன்னுக்கும் வெள்ளிக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் தான். கர்த்தர் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்திலிருந்து அந்த பொன்னையும் வெள்ளியும் வாங்கி கொடுத்தாரு. இஸ்ரவேல் மக்களுடைய ஐஸ்வர்யத்துக்கு காரணர் கர்த்தர் தான் என்று இந்த வசனம் சொல்கிறது. எத்தனை அருமையான செய்தி பாருங்க. அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பி அவர்கள் வாழ முடியாது அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார். அந்த தேவன் இன்றைக்கும் மாறாதவர். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் எல்லாரும் தேவனுடைய ஐஸ்வர்யத்தில் வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க கர்த்தர் எனக்கு நிறைய தந்திருக்கிறாருன்னு சொல்லி? உண்மையாவே நீங்க சொல்லுவீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இது வரைக்கும் வந்தது கொஞ்சம், இனிமே நிறைய வரப்போகுது.
ஏன்னா அருமையானவர்கள் எல்லாமே அவரிடத்துல இருந்து தான் வருகிறது. அங்கீகரிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, ஆனால் நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் எனக்கு இதை கொடுக்கிறீர், இது வேர்வை இல்லாத ஆசீர்வாதம், இது கர்த்தருடைய ஆசீர்வாதம், இது நீர் கொடுப்பீரானால் நன்றி ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவ இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தாரு. இப்ப யோபுவுக்கு போவோம். யோபுவின் புத்தகத்தையும் பார்க்கணும். யோபு 42ஆம் அதிகாரம் 10ல இருந்து வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க, சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எல்லாரும் சொல்லுங்க, தந்தருளினார். அருமையானவர்களே கவனிங்க, யோபுனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுனுடைய சிறையிருப்பு வெறும் வியாதி மட்டும் கிடையாது. இன்னைக்கு யோபுனுடைய சிறையிருப்பு கர்த்தர் மாத்தினார்ன உடனே அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வியாதியிலிருந்து கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, யோபுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு. யோபுனுடைய சிறையிருப்பு வெறும் வியாதி மட்டும் இல்ல, வியாதி ஒரு சிறையிருப்பு தான். ஆனால் கவனிங்க அருமையானவர்களே, தரித்திரியமும் யோபுனுடைய சிறையிருப்பா இருந்தது. யோபுன் புத்தகத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அநேகர் பாத்தீங்கன்னா இது சரியா படிக்காம யோபுனுடைய கஷ்டம் தான் தங்களுடைய வாழ்க்கையின் பங்குன்னு நினைச்சு அருமையானவர்களே வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை தெரிந்து கொள்கிறார்கள். ஆனா யோபுனுடைய கஷ்டம் கரெக்டா 9 மாசம் தான். கவனிங்க, அதுக்கு முன்னாடியே அவர் நல்லா தான் இருந்தாரு, அந்த கஷ்டத்துக்கு பின்னாடியும் அவர் ரொம்ப நல்லா இருந்தார், இரட்டத்தனையே ஆசீர்வதிக்கப்பட்டாரு. கரெக்டா 9 மாசம் தான் கஷ்டப்பட்டாரு. கவனிங்கள், 9 மாசத்துல கர்த்தர் யோபுனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவர் 9 மாசம் தான் கஷ்டப்பட்டாரு. ஆனா இவங்க பாருங்க, யோபுனுடைய கஷ்டத்தை பற்றி படிச்சுட்டு வாழ்நாளெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அது தேவனுடைய சித்தம் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் அன்றைக்கும் இன்றைக்கும் சிறையிருப்பை மாற்றுகிற கர்த்தர். வியாதி என்கிற சிறையிருப்பை மாற்றினது மட்டுமல்ல, யோபுவுக்கு பாருங்க கஷ்டம் வந்த போது அவனுக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடுகள்லாம் போயிடுச்சு, அவனுக்கு இருந்த சொத்து சுகம் எல்லாம் போயிடுச்சு. அவை ஒரு தரித்திரன் ஆயிட்டாரு, ஏழை ஆயிட்டாரு. அந்த சிறையிருப்பு, ஏழ்மைத்தனங்கிற சிறையிருப்பையும் கர்த்தர் மாற்றி இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். கவனிங்க, தந்தரளினார் என்று நாம் வாசிக்கிறோம். இப்ப 11வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். பாருங்க, யோபுனுடைய சகோதர சகோதரிகள் யோபுவுக்கு அறிமுகமானவர்கள். அறிமுகமானவர்கள்னா யோபு சாதாரண ஆள் கிடையாது, ஏற்கனவே பெரிய பணக்காரன், பெரிய பிரபலமான ஆளு. அருமையானவர்களே, ஏகப்பட்ட ஆட்கள் அவனுக்கு தெரியும். பாருங்க, எல்லாரும் அறிமுகமானவர்கள் எல்லாரும் வந்து யோபுனுடைய கரத்துல ஒரு தங்க காசத்தையும் ஒரு பொன் ஆபரணத்தையும் கொடுத்தாங்க. அப்படியானால் அருமையானவர்களே, யோபுவுக்கு தங்க காசும் பொண்ணு ஆபரணமும் குவிஞ்சு போச்சு. யோபு அதை வேண்டான்னு சொல்லல, யோபு அதை ஏற்றுக்கொண்டார். யோபுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் மனிதர்களை வாய்க்காலாக என்ன செய்கிறார், பயன்படுத்துகிறார். இது மனுஷன் கொண்டாந்து கொடுக்கல, தேவ ஆவியானவர் கொடுக்க சொன்னதுனால கொண்டாந்து நினைச்சாங்க, கொடுக்குறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. கர்த்தர் வந்து பாருங்க, தம்முடைய மக்களுக்கு தங்கத்தை கொடுக்கணும்னா பரலோகத்திலிருந்து வெட்டி போடுறது இல்ல. பரலோகத்திலிருந்து தங்கத்தை வெட்டி போட்டாருன்னா நம்ம மண்டை உடைஞ்சு போயிடும். மனுஷர்களை தான் வாய்க்கால பயன்படுத்துறாரு. அருமையானவர்களே, மனுஷர் இடத்துல கர்த்தர் பேசுகிறாரு. மனுஷர்களை பாருங்க வாய்க்கால பயன்படுத்தி நமக்கு கொண்டாந்து கொடுக்க செய்கிறார். அதனாலதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி நன்றாய் சரிந்து விழும்படி மனுஷர் உங்கள் மடியிலே அளந்து போடுவார்கள். கர்த்தருக்கு நீங்க கொடுங்க, கர்த்தர் மனிதர்களை பயன்படுத்தி அமுக்கி குலுக்கி உங்க மடியில கொண்டாந்து போட வைப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் இப்படித்தான் செய்கிறது வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே யோபுவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், இரட்டத்தனையாக பொன்னையும் வெள்ளியையும் செய்தார், கொடுத்தார். என்ன அருமையான சத்தியம் பாருங்க. ஆதாமுக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ரெபேக்காளுக்கு கொடுத்தார், இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார், இங்க யோபுவுக்கு கொடுத்தார் என்று நான் பார்க்கிறோம். ஒருத்தர் சொன்னார் பாருங்க, இந்த பொன் வெள்ளி இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடுல அதெல்லாம் கிடையாது. புதிய ஏற்பாடுல என்னன்னா, புதிய ஏற்பாடுல ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பாவ மன்னிப்பு, சமாதானம், சந்தோஷம், தேவ அன்பு, இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒழிய
பழைய ஏற்பாட்டினுடைய பொன் வெள்ளி ஐஸ்வர்யம் எல்லாம் புதிய ஏற்பாட்டுல கிடையாதுன்னு சொன்னாரு. இது அறிவினம் பாருங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். சத்தியத்தை நல்லா படிக்கணும் அருமையானவர்களே. புதிய ஏற்பாட்டை பற்றி வேதம் சொல்லுகிறது இது விசேஷித்த ஏற்பாடு. எல்லாரும் சொல்லுவோம் விசேஷித்த ஏற்பாடு. என்ன அர்த்தம்னா பழைய உடன்படிக்கை அது நல்ல உடன்படிக்கை, ஆனால் புதிய உடன்படிக்கை விசேஷமான உடன்படிக்கை, பெட்டர் கவர்னன்ட் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விளங்குற மாதிரி சொல்றேன். இந்த கையில 50 ரூபா வச்சிருக்கிறேன், இந்த கையில 100 ரூபா வச்சிருக்கிறேன். இப்ப 50 நல்லதுதான், ஆனா 100 சிறந்தது, விசேஷமானது. ஏன் 100 சிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த 50 இந்த 100க்குள்ள அடங்கி இருக்குது. உங்கள்கிட்ட பார்த்து நான் சொல்றேன் இதுல ஏதாவது ஒண்ணு எடுங்கன்னா என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நான் 100 தான் எடுப்பேன், நீங்களும் 100 தான் எடுப்பீங்க. ஏன்னா 100 விசேஷமானது, இந்த 50 அதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதே போல அருமையானவர்களே புதிய ஏற்பாட்டுக்குள்ள பழைய ஏற்பாட்டினுடைய ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அதோடு சேர்ந்து பாவ கழுவப்பட்ட நிலை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், அருமையான தெய்வீக இளைப்பாறுதல், சமாதானம், அதை கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறாரு. கவனிங்க. ஆகவே பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யம் எல்லாம் வேண்டாம்னு சொல்லி அதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லி தள்ளிடுறது இல்ல. இன்னொரு இடத்துல சொல்ல போனா நல்லா கவனிங்க, புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டை பார்க்கலும் அதிகப்படியான பொண்ணு வெள்ளி ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டுல இயேசு கல்வாரியிலே மரித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இயேசு கல்வாரியில மரிக்கல, புதிய ஏற்பாட்டில் இயேசு கல்வாரியில மரித்து மனுக்குலத்தினுடைய தரித்திரியம் சாபத்தை தன் தலையில சுமந்து இயேசு தீர்த்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. ஆனால் அருமையானவர்களை கவனிங்க, புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. இயேசு தரித்திரத்தை சுமந்து தீர்த்து தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை நம்ம மேலே பண்டமாற்று செய்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுவோம் இயேசு கல்வாரி பாடுகள் மூலமாக தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என் மேலே பண்டமாற்று செய்திருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? மறுபடியும் சொல்லுவோம் இயேசு கல்வாரி சிலுவையிலே என்னுடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்து தேவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை என் மேலே பண்டமாற்று செய்திருக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டிக்க சோதரிப்போம். ஆகவே நீங்க வேதத்தை வாசித்து பார்ப்பீங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஐஸ்வர்யம் பெரியது என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்க ஆகாயத்திற்கு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிறேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். எல்லாரும் சொல்லுங்க விரும்பப்பட்டவர் வருவார். இது யாரை குறித்து சொல்லப்படுகிறது? இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. சகல ஜாதிகளும் எதிர்பார்க்கிற ஒரு நபர் அவர்தான் இயேசு. பாருங்க, உலக ரட்சகர். அருமையானவர்களே, அவர் வந்தாதான் பாவம் தொலையும், அவர் வந்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும் என்பது எல்லா மனுஷருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு அங்கலாய்ப்பு. எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்டவர் தான் இயேசு. கவனிங்க, சகல ஜாதிகளினாலும் எதிர்பார்க்கப்பட்டவர் வருவார். வந்து அவர் ஒரு காரியத்தை செய்ய போறாரு. என்ன காரியத்தை செய்ய போறாரு? அவர் கல்வாரி சிலுவையில மனுக்குலத்தினுடைய சாபமாகிய தரித்திரமாகிய சாபத்தை சுமந்து தீர்க்க போகிறார். அதான் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். பாருங்க, சுமந்து தீர்க்க போகிறார். தரித்திரம் சுமந்து தீர்க்கப்பட்ட மாத்திரத்தில் இங்க எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஆலயத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, மகிமையினால் நிறைய பண்ணுவேன். எல்லாரும் சொல்லுவோம் மகிமையினால் நிறைய பண்ணுவேன். மகிமை என்ற மாத்திரத்தில் அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வருது பாத்தீங்களா, ஆவியானுடைய பிரசன்னம். சிலர் சொல்லுவாங்க இன்னைக்கு ஆராதனை ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் வந்து மகிமையா இறங்கி இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆவியானுடைய வெளிப்படுத்தப்பட்ட அந்த பிரசன்னத்தை மகிமை என்று சொல்கிறார்கள். அது ஒரு அர்த்தம். ஆனால் கவனிங்க, மகிமை என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அது என்னன்னா ஐஸ்வர்யத்தின் நிறைவு. ஐஸ்வர்யத்தின் நிறைவை அருமையானவர்களே வேதம் மகிமை என்று அழைக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், அவர் கல்வாரியில தரித்திரத்தை சுமந்து தீர்ப்பார். தீர்த்த மாத்திரத்தில் இந்த ஆலயத்தை ஐஸ்வர்யத்தினால் நிறைய பண்ணுவேன். அதுக்கு அடுத்த வசனம் தான் எழுதப்பட்டிருக்கிறது, வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். 9வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருக்கும்? பெரிதா இருக்கும். விளங்குற மாதிரி சொல்றேன். முந்தின ஆலயத்தினுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், பிந்தின ஆலயத்தினுடைய ஐஸ்வர்யம் பெரிதா இருக்கும். பழைய ஏற்பாட்டு மக்களுடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம், புதிய ஏற்பாட்டு மக்களுடைய ஐஸ்வர்யம் பெரிதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆபிரகாமை பாட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
ஈசாக்கை பார்க்கலாம், யாக்கோபை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க முடியும். ஏனென்றால் இயேசு சிலுவையில சாபத்தை சுமந்து தீர்த்திருக்கிறாரு, தரித்திரத்தை ஒளிச்சு கட்டி இருக்கிறாரு. விசுவாசிக்கும் போது பாருங்க அருமையானவர்களே, கர்த்தருடைய ஐஸ்வர்யம் நம்மை வந்து சேர ஆரம்பிக்கிறது. கவனிங்களாகவே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். திருப்போம் லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி. போதும், கொஞ்சம் நின்று போவோம். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கெட்டகுமாரை மனம் திரும்பி வர்றான் அப்பாட்ட. அவனை பார்த்த உடனே பாருங்க, அப்பா ஓடி போய் அவனை கட்டி முத்தம் கொடுக்கிறாரு, அவனை ஏற்றுக்கொள்கிறாரு. ஏற்றுக்கொண்டுட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்றாரு, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு என்ன செய்யுங்க, உடுத்துங்க. இப்ப நான் கேட்கிறேன், உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்துறது தப்பா தப்பு இல்லையா? தப்பு இல்லைங்க. கவனிங்க, உயர்ந்த வஸ்திரத்தை இங்க அப்பா தான் உடுத்தி விடுறாரு. இவன் கேட்டானா? கெட்டகுமாரே, அப்பா எனக்கு உயர்ந்த வஸ்திரம் இருக்குதா, கொடுப்பீரா, கெஞ்ச போறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கல. பாருங்க, உபவாசம் இருக்க போறேன் அப்படிலாம் ஒண்ணுங்க அவன் கேட்கல. இவன் கேட்காமலே அவங்க அப்பா என்ன சொல்றாரு, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டாந்து போடுங்க. அவன் என்ன மனநிலையில வர்றான்னு உங்களுக்கு தெரியும். அவன் பாருங்க, கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் சொல்லி அப்படி சொல்லிட்டு தான் வர்றான். ஒரு கிழிஞ்ச சட்டை, ஒரு அழுக்கு வேட்டி, அது கொடுங்க, உடுத்திட்டு நான் ஒரு மூலையில இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் வர்றான். ஆனா அப்பா என்ன சொல்றாரு, கிழிஞ்ச சட்டையும் அழுக்கு வேட்டியும் போட்டுக்கிட்டு மூலையில உட்கார்றதுக்கு நீ ஒரு அடிமை கிடையாது. கிழிஞ்ச சட்டையும் அழுக்கு வேட்டியும் கட்டிட்டு மூலையில கிடக்கிறதுக்கு நீ ஒரு வேலைக்காரன் கிடையாது. நீ வந்து என்னுடைய குமாரனா இருக்கிறாய். இந்த வீடு ஐஸ்வர்யத்தின் வீடு, இது கௌரவமான வீடு. இந்த வீட்டுல நீ குமாரனா தான் இருக்கணும், இந்த வீட்டுல நீ கௌரவமா தான் உடுத்தணும். கவனிங்க, உயர்ந்த வஸ்திரம் உடுத்தலாமா உடுத்தக்கூடாதான்னு சொல்லி இன்னைக்கு PhD பண்ணிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அருமையானவர்களே, ஆனா இங்க பிளைனா நம்ம பாக்குறோம், நம்ம அப்பா நல்ல ட்ரெஸ் போட என்ன செய்யறாரு, விரும்புகிறார். அதனாலதான் இந்த காலை வேளை நான் கோட்டு போட்டு வந்திருக்கிறேன். எங்க அப்பா நான் நல்லா உடுத்துறதுக்கு அருமையானவர் அவர் விரும்புகிறார். நான் சொல்லுறேன், உங்க அப்பா நீங்க நல்லா உடுத்துறதுக்கு அவர் விரும்புகிறார். கவனிங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை அவர் தான் செய்யறாரு, கொடுக்கிறாரு. அடுத்து நாம் பார்க்கிறோம் அந்த வசனத்துல பாருங்க, 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள். கைக்கு மோதிரத்தை மாட்டுங்க. வேலைக்காரரை பார்த்து சொல்றாரு, அந்த மோதிரத்தை எடுத்துருவாங்க ஐயா, என் பிள்ளை வந்திருக்கிறான், அவன் விரல்ல மாட்டி விடுங்க. ஏற்கனவே பாருங்க நிறைய மோதிரத்தோட தான் இவன் போனான். 2 கையிலையும் மோதிரம் போட்டுட்டு தான் போனவன். இவன் போய் எல்லாத்தையும் தொலைச்சுட்டான். தொலைச்சிட்டு பாருங்க இப்ப வெறுங்கையா வாரான், எம்டியா வர்றான். சில அப்பா அம்மா பாருங்க ரொம்ப கோபம் வந்துடும். போட்டு போன மோதிரத்துல அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டான், தொலைச்சு விட்டானே அப்படின்னு சொல்லி சில அப்பா அம்மா என்ன யோசிப்பாங்கன்னா, நான் போட்டிருக்கிறேன் பாரு, ஆனா உனக்கு போட விட மாட்டேன், ஏன்னா உனக்கு புத்தி வரணும். இவ்வளவு மோதிரத்தையும் கொண்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்ட, வெறுங்கையா கொஞ்ச நாளைக்கு அலைஞ்சாதான் மோதிரத்தினுடைய வேல்யூ உனக்கு தெரியும், அதனால உனக்கு மோதிரமே கிடையாது அப்படின்னு சொல்லி சில அப்பா அம்மாரு சொல்லிடுவாங்க. அவன் மன்னிப்பு கேட்டா கூட இவங்க மோதிரம் போட்டு விட மாட்டாங்க சில அப்பா அம்மாரு. ஆனால் அருமையானவர்களே, நம்முடைய பரலோக பிதா அப்படி இல்லை. நம்முடைய பரலோக பிதா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இவன் கேட்காமலே கொண்டு வந்து மாட்டி விடுறாருங்க. ஹலோ, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நீங்க கேட்காமலே நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வர்றாருன்னு? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வேலைக்காரர் சொல்லி அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வர சொல்லி மாட்டி விடுறாரு, போடுங்கன்றாரு. எனக்கு இந்த சத்தியெல்லாம் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியல பாருங்க. ரட்சிக்கப்பட்ட புதுசுல எனக்கு இதெல்லாம் தெரியல. எனக்கு என்னன்னா, ஆண்டவர் நகையை வெறுக்கிறாரு, போடக்கூடாது, கலட்டினாதான் ஆண்டவர் என்ன செய்ய முடியும், மகிமைப்படுத்த முடியும், இப்படி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க. நான் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு நல்லா படிச்சு நல்ல பையன் ஆயிட்டேன், கொஞ்சம் ஒழுங்கா வாழ்றேன்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் பாருங்க வந்தாரு எங்க அப்பா. வந்த உடனே கிளம்புப்பா அப்படின்னாரு. எங்க கூட்டு போறாருன்னு தெரியலன்னு சொல்லி பின்னாலே போனேன். கடைசியில் ஒரு நகை கடை கொண்டு போயிட்டாரு. நகை கடை கொண்டு போய் ஒரு மோதிரத்தை வாங்கி எனக்கு மாட்டி விட்டாரு. நான் வந்து நன்றின்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு உள்ளத்துக்குள்ள அவ்வளவு கஷ்டம் பாருங்க.
இந்த மாதிரி மோதிரத்தை வாங்கி நாம கேட்காமலே இப்படி மாட்டி விட்டாரே அப்படின்னு சொல்லி அதை மாட்டியிருந்தேன் கொஞ்ச நாளா. ஆனா மாட்டி இருக்கும் போதே எனக்கு என்னன்னா இதை எப்படா கலட்டி எறிவோம், ஏன்னா இதுக்கு நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன் பாருங்க, இதை கலட்டி எரிஞ்சிடணும் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆகவே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்தாரு. திரும்ப வந்த உடனே மோதிரத்தை கழட்டி, இந்தாங்க உங்க மோதிரம் வச்சுக்கோங்க கையில அப்படின்னு சொல்லிட்டேன். எங்க அப்பா கேட்டாரு, எதுக்குப்பா திரும்ப கொடுக்குறேன்? நான் சொன்னேன், நான் பெந்தகோஸ்தேக்காரன், நான் போட மாட்டேன், நான் பெந்தகோஸ்தேக்காரன், நகையெல்லாம் நமக்கு ஆகாதுன்னு. அவர் வாங்கினார் பாருங்க. அவர் நினைச்சாரு நல்லதா போச்சு. அவர் வாங்கிட்டு போய் இருக்கிற முகத்தையும் சேர்த்து அதை பெருசா வாங்கி அவர் மாட்டிக்கிட்டாரு பாருங்க. அருமையானவர்களே, அப்புறம் தான் படிக்க 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 எங்க அப்பா நான் நல்லா இதெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி, ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறார் என்பதை கற்றுக்கொண்டேன். இப்ப நான் சொல்றேன், 2 மாட்டி இருக்கிறேன் நான். ஒருத்தர் ஒரு நாள் கேட்டாரு என்கிட்ட, நீங்க பெந்தேகோஸ்தேயானாரு. நான் ஆமாண்ணே. நகையெல்லாம் போட்டுக்கிறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு சொந்த தகப்பேன், அவர் இருக்கிறதுலே பெரிய ஐஸ்வர்ய சம்பன்னர், அவரை போல நான் இருக்கிறேங்க, நான் தான் உண்மையான பெந்தேகோஸ்தேக்காரன் சொன்னேன் பாருங்க. அவர் வாயடிச்சு போயிட்டாரு. அடா இப்படி சொல்றாருன்னு. எத்தனை பேர் சொல்றீங்க இதுதான் சத்தியம்னு? அருமையானவர்களே, நம்முடைய தேவன் மாற்றி விடுகிற தேவன். எல்லாரும் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை நம்ம அங்கீகரித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அதை நம்ம அனுபவிக்கும் போது, நான் சொல்கிறேன், உலகத்தால வாயடிச்சு போயிடுவான். நம்ம கேலியா பாக்குறவங்க, ஏளனமா பாக்குறவங்கலாம் பிரமிக்கிற மாதிரி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளை பார்த்து யாரும் கேலி பண்ணக்கூடாதுங்க. நம்மளை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்கணும். அதான் கர்த்தருடைய சித்தம். எப்ப நடுங்க போறாங்க? கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு பலிக்கும் போதுதான். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில அருமையால் இறங்கும் போது அவர்கள் அதை கண்டு கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை பார்த்து அவர்கள் பயந்து நடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. வாசிப்போம். எரேமியா 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இவர்கள் பயந்து நடுங்குவார்கள். நம்ம ஏளனமா பார்க்கிற ஆட்கள்லாம் கர்த்தர் நமக்கு செய்ய போகிற நன்மைகளை பார்த்து பயந்து நடுங்க போகிறார் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். சிலர் யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தம் சிலர் நம்மளை ஏளனமா பார்க்கறாங்கன்னு சொல்லி. கர்த்தருடைய நன்மைகளை விசுவாசிங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணுங்க. கர்த்தர் தரும்போது ஸ்தோத்திரத்தோட அதை ஏற்றுக்கொள்ளுங்க. 1 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும்போது யார் உங்களை கேலி பண்ணாங்களோ அவங்க உங்க காலடியில பொத்துன்னு விழுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன், நானும் உன் கூட ஆலயத்துக்கு வரேன்னு சொல்லி கூட வருவாங்க. அருமையான, இதுதான் கர்த்தருடைய பிளான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, அது எனக்கு மகிமையுள்ள கீர்த்தியா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறதை நான் பார்க்கிறோம். இப்போ ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கவனிங்க, என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல போட்டிருக்குது இல்லையா, பொன் ஆபரணம் அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரம் அணியக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல புதிய ஏற்பாட்டில் போட்டிருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. கவனிங்க, பொண்ணு அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரம் அணியக்கூடாதுன்னு சொல்லி பைபிள்ல போடல. வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை பார்க்கிலும் உள்ளான அலங்காரம் தான் முக்கியமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் சொல்லப்பட்டிருக்குதே ஒழிய மயிரை பின்னாதீங்க, பொன்னாபரணத்தை அணியாதீங்க, உயர்ந்த வஸ்திரத்தை அணியாதீங்கன்னு வேதத்தில் எழுதப்படவில்லை. வாசிங்க அந்த 2 வேத பகுதியை. 1 பேதுருவின் புஸ்தகம் 3 3, 4 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2:9. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும்
தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அலங்காரத்தை பற்றி கர்த்தர் பேசுறாருங்க. 2 அலங்காரம் இருக்குது. ஒன்னு உள்ளான அலங்காரம், அடுத்தது வெளிப்பிரகாரமான அலங்காரம். கவனிங்க, ஒன்னு ஆவிக்குரிய அலங்காரம், அடுத்தது சரீர பிரகாரமான அலங்காரம். நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மனுஷன் சரீரமாகவும் இருக்கிறான், மனுஷன் ஆவியாகவும் இருக்கிறான். இப்போ ஆவி முக்கியமா சரீரம் முக்கியமா? கவனிங்க, ஆவிதான் முக்கியம். 2 முக்கியம், சரீரம் முக்கியம், ஆவி முக்கியம். ஆனா அந்த 2ல எது முக்கியம் கேட்டீங்கன்னா, அருமையானவர்களே, ஆவிதான் முக்கியம். கர்த்தருங்க சொல்றாரு, சரீர அலங்காரத்தை பார்க்கலாம், ஆவிக்குரிய அலங்காரம் தான் முக்கியம். தேவன் பார்க்கும்போது அவர் வெளிப்பிரகாரமா பார்க்கறது இல்ல. வெளிப்பிரகாரமான தோற்றத்தை பார்த்து அருமையானவர்களே ஏமாந்து போகிறவர் தேவன் அல்ல. தேவனை யாரும் ஏமாத்தவே முடியாது. ஆனா இன்னைக்கு மனுஷர்களை பாருங்க, வெளிப்பிரகாரமா அப்படி தோற்றத்தை பாக்குறாங்க, ஆளு உயரத்தை பாக்குறாங்க, வாட்டசாட்டத்தை பாக்குறாங்க, அழக பாக்குறாங்க. இதைத்தான் வெளியே பாக்குறாங்களே ஒழிய உள்ள பாக்குறது இல்ல. பாருங்க, அநேகர் வெளியே பார்த்து நிதானித்து அருமையானவர்களே தப்பான தீர்மானங்களை எடுத்து இன்னைக்கு கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனா தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. இவங்க ஏமாந்திருக்கிறாங்க, ஆனா தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. ஏனென்றால் தேவன் வெளியே பார்த்து நிதானிக்கிறவர் அல்ல, தேவன் உள்ளே பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் உள்ள பார்க்கும்போது சாந்த குணம் இருக்குதா, அமைதியில் உள்ள ஆவி இருக்குதா, நாணம் இருக்கிறதா, தெளிந்த புத்தி இருக்கிறதா, நற்கிரியைகள் இருக்கிறதா, இதைத்தான் பாருங்க ஆண்டவர் பார்க்கிறாரு. அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டது. ஆகவே வெளிப்பிரகாரமான அலங்காரத்தை பார்க்கலாம், உள்ளான அலங்காரம் தான் முக்கியம் என்பதற்காக தான் இந்த பகுதிகள் எழுதப்பட்டிருக்கிறதே ஒழிய மயிர பின்னக்கூடாது, பொன்னாபுரம் அணியக்கூடாது, உயர்ந்த வஸ்திரம் போடக்கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்றதுக்காக எழுதப்படவில்லை. பொன்னாபுரம் அணியக்கூடாதுன்னு சொன்னா இயேசுவே அணிஞ்சிருக்கிறார்னு பைபிள்ல போட்டிருக்கு. உயர்ந்த வஸ்திரம் போடக்கூடாதுன்னு சொன்னா பிதாவாகிய தேவனே அந்த கெட்டகுமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை போட சொன்னார்னு நாம இங்க பார்க்கிறோம். ஆகவே பாருங்க, வேதத்தை குறித்து பாருங்க, தேவனுடைய மக்கள் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறார்? அள்ளி கொடுக்கிறார். கடைசியாக கர்த்தர் நம்மை சுதந்திரவாளிகள் ஆக்கி இருக்கிறார் என்று ரோமர் 8:17 வாசிக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சொத்துக்கு வாரிசா இருக்கிறேன். தேவனுடைய சொத்துக்கு சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். இப்ப வாசிங்க, ரோமர் 4:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அன்றியும் என்னத்தை சுதந்திரிப்பான்? சுதந்திரவாளிகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். உலகத்தை சுதந்திரிப்பான். எல்லாரும் சத்தமா சொல்லுவோம், உலகத்தை சுதந்திரிப்பான். அருமையானவர்களே, நான் ஊழியத்துக்கு பல ஆண்டுகளாக இப்படி ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. வாசித்திருக்கிறேன், ரோமர்லாம் நிறைய வாட்டி வாசித்திருக்கிறேன். ஆனா இந்த வசனம் கண்ணில் படல. பாருங்க, ஊழியத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்த வசனம் என் கண்ணில் பட்டது. இங்க பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாராம்? உலகத்தை சுதந்திரிப்பான், பரலோகத்தை சுதந்திரிப்பான் சொல்லி கர்த்தர் சொல்லல. கவனிங்க, உலகத்தை சுதந்திரிப்பான். ஏன்னா இந்த உலகமோ இதனுடைய ஐஸ்வர்யமோ அருமையானவர்கள் தேவனுடைய மக்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மக்கள் இதை சுதந்திரித்து இந்த ஐஸ்வர்யத்தை பாருங்க அனுபவித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறாரு. ஆகவே உலகத்தை சுதந்திரிப்பான் என்பதுதான் வாக்குத்தத்தம். ஆனா நம்ம ஆட்கள் பாட்டை கேட்டிருக்கிறீங்களா? நான் கேட்டிருக்கிறேன். பரலோகமே என் சொந்தமே, பரலோகமே என் சொந்தமே. அதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பாட்டு. பாருங்க, இந்த பூலோகத்தில் எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த பாலா போன பூலோகத்தில் எனக்கு மண்ணும் வேண்டாம், பொண்ணும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், என்னை ஆள விடுங்க. பரலோகமே என் சொந்தமே. இப்பூமி சொந்தம் இல்லைன்ட்டார் ஒருத்தர். ஆனா கர்த்தர் அப்படிப்பட்ட ஆட்கள் பாருங்க, இப்பூமி சொந்தம் இல்லைன்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்களை பார்த்து கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா உலகத்தை சுதந்திரிப்பாங்க. நான் சொல்லுகிறேன், தேவனுடைய மக்கள் எல்லாம் உலகத்தை சுதந்திரிச்சா எத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க யோசித்து பாருங்க. உலகமே பரலோகமா மாறிடும். தேவனுடைய மக்கள் அப்படிப்பட்ட ரீதியிலே அருமையானவர்களே உலகத்தை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். அநேகர் பாருங்க பரலோகத்துக்கு போய் சேரணும், பரலோகத்துக்கு போய் சேரணுன்றதுலே இருக்கிறாங்க. எலியா கூட ஒரு வாட்டி அப்படி ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாருன்னா, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபம் பண்ணார். அவருடைய வாழ்க்கையில பிரச்சனை. ஒரு ராணி உன்னை கொல்ல போறேன்னு சொல்லிட்டான்.
சொன்ன உடனே பயந்துட்டாரு எலியா. பயந்து வனாந்தரத்துக்கு ஓடுறாரு. சூரிய செடி கீழே உட்கார்ந்து அங்க ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் மறிக்க வேணும், இந்த உலகத்துல வாழ்ந்தது போதும் சொல்லி ஜெபம் பண்றாரு. நல்ல வேளை கர்த்தர் இந்த ஆளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல. நான் சொல்லுறேன், இப்படிப்பட்ட ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுக்கவே மாட்டாரு. ஆண்டவரே, நான் உலகத்தை சுதந்திரிக்க போறேன்னு சொன்னா பதில் டக்குன்னு வரும். ஏன்னா அது தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்து இருக்கிறது. கவனியங்கள், கர்த்தர் சொன்னாரு, நீ பூமியில இருக்கணும், நீ பெரிய வேலைகளை செய்யணும், நீ ஆசகேல்ங்கிற ஒரு மனுஷனை சீரியாவின் மேல ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், எலிசா என்கிற தீர்க்கதரிசிய இஸ்ரவேல் மேல அபிஷேகம் பண்ணணும், யெகூ என்கிற ஒரு மனுஷனை இஸ்ரவேலின் ராஜாவாக நீ அபிஷேகம் பண்ணணும், இஸ்ரவேல் மக்களை வாழ வைக்கும்படி சில பெரிய அரிய செயல்களை நீ செய்யணும், நீ இந்த பூமியில இருக்கணும், சாகணும்னு ஜெபம் பண்ணாத. பரலோகத்தை சுதந்திரிக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல பூலோகத்தை சுதந்திரி. பூலோகத்தை சுதந்திரிச்சு கர்த்தருக்கு மகிமையா வாழு. கர்த்தருக்கு மகிமையா வாழ்ந்து கர்த்தருடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிச்சிட்டு, ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி அப்புறம் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கு வரலாம். முதலாவது உலகத்தை சுதந்திரி என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகவே தேவனுடைய மக்கள் பாருங்க, உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தர் இந்த உலக வாழ்க்கையில நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும். நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் இந்த பூமியில நிறைவேற்றணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தணும். இன்னும் ஏராளமான மக்களை தேவனிடத்தில் கொண்டு வரணும். அந்த ஐஸ்வர்யத்தை அதற்காக பயன்படுத்தணும் என்பதை மனதில் வைத்து பாருங்க. அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் வாழும்போது கர்த்தர் வைத்திருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் உங்களுடையதாக மாறும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.